ரங்கசாமி தீப்பந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சுரங்க வழி பாதையில் கீழே இறங்கி சென்றார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை வாயடைந்து போய் நின்றார். அந்த அறை முழுவதும் நகைகள், பொற்காசுகள், வைரம் என போன்றவற்றால் நிரம்பியிருந்தது. இதை பார்த்த ரங்கசாமி அப்போது அவர் உணர்ந்தார், இதுதான் அரச கஜானா என்று. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. அங்கே அமைச்சர் ராஜசேகர் வந்து கொண்டிருந்தார். அவர் கொண்டு வந்த பையில் அங்கு இருக்கும் பொற்காசுகள், நகைகள் எல்லாம் அந்த பையிலுக்குள் போட்டு கொண்டிருந்தார். இதை பார்த்த ரங்கசாமி அருகில் இருந்த வாளை எடுத்து பிடிக்க சென்றார். அதற்குள் அமைச்சர் ரகசிய வழி பாதையில் இருந்து தப்பி ஓடிவிட்டார். ரங்கசாமி உடனே இதை அரசரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அரசர் அறைக்கு சென்றார். அரசரிடம் நடந்ததையெல்லாம் ரங்கசாமி கூறினான். பல நாட்களாக பொக்கிஷ அறையில் திருடு போவதை அறிந்திருந்த அரசர் எத்தனையோ காவல் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை ரங்கசாமி சொன்னதும் மகிழ்ந்தார். உடனே மன்னர் அமைச்சரை கைது செய்ய ஆட்களை அனுப்பினார். குடும்பத்துடன் தப்ப இருந்த அமைச்சரை கைது செய்து சிறையில் அடைத்தார். அரசனது முன்னோர்கள் வைத்திருந்த இந்த ரகசிய வழி அரசருக்கு அன்றுதான் தெரிய வந்தது. இதை எப்படியோ அறிந்த அமைச்சர் இத்தனை நாட்களாக ரகசிய வழியில் நுழைந்து நகை திருடிய விஷயம் இப்போதுதான் புரிந்தது. ரங்கசாமியை பாராட்டிய மன்னன் அவனையே தன் அமைச்சராக்கி கொண்டார். பேயால் தனக்கு கிடைத்த வாழ்வை எண்ணி மகிழ்ந்ததுடன் தனது நேர்மைக்கும் துணிவுக்கும் கிடைத்த பரிசுதான் இது என பெருமிதம் கொண்டான் ரங்கசாமி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.